ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அற்புதமான கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். காலைதோறும் புதிதாக இருக்கிற உங்கள் கிருபையை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே, இந்த காலமே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் தொடர்ந்து வருகிறவர்களுக்காக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது கர்த்தருடைய நாளாக இருக்கிறது. இந்த நாளிலே ஆராதிக்கிற இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜெபங்கள், வேத தியானங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. அதிசயங்களை காணப்படணும். எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் ஆராதனை பீலா அவர்கள் நடத்துவார்கள். ஸ்தோத்திர. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது கூட ஒரு பாடலை பாடி தேவன் நமக்கு தந்த இந்த நல்ல நாளிலே அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அவரை வாழ்த்தி நாம் பாடி அவரை ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் இரவெல்லாம் நம்மை கிருபையாய் காத்து இந்த காலை வேளையிலே அவரை ஆராதிக்கும்படியான இந்த நல்ல கிருபை நமக்கு தந்திருக்கிறார். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அதனால் அவருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசித்து அதை நாம் பாடலாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, ஆதரவாய் இருப்பதனால். என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். என் விளக்கை ஏற்றி
இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகம் நீர் மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். கேடகம் நீர் மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் நல்ல மேய்ப்பர் நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பர் நீர், என் முன் செல்வீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே பயமில்லையே பயமில்லை, என் கர்த்தர் ஆதரவாய். ஆமே பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகம் நீர் மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். கேடகம் நீர் மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால்.
கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் என் நல்ல மேய்ப்பர் நீர் என் முன் செல்கின்றேன் பசுமையாக நடத்திடுவீர் என் நல்ல மேய்ப்பர் நீர் என் முன் செல்கின்றீர் பசுமையாக நடத்திடுவீர் எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர் எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர் எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர் பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே எதிர்கால ஆமே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர் அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர் கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர் அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர் கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர் அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை ஆமென் பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவு ஆமே ஆமே பயமில்லையே பயமில்லையே நல்லவரே என் கர்த்தர் ஆதரவாய் ஆமே பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் என் கீதமுமானீர் என் ரட்சிப்புமானீர் என் ஜீவனின் பலனானவரே என் கீதமுமானீர் என் ரட்சிப்புமானீர் என் ஜீவனின் பலனானவரே என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர் என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர் ஆமே என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர் இயேசுவே என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி ஓ நல்ல தேவனே என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர் எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர் ஆமென் எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர் ஆண்டவரே பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் ஓ பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய்
இருப்பவரே, எங்கள் ஆறுதலாயிருப்பவரே, எங்கள் தேற்றரவாளனாயிருப்பவரே, எங்களுக்கு பயமில்லையே, எதிர்காலத்தை குறித்த பயமில்லையே. இயேசுவே எங்கள் இரட்சகர், நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் அரணான கோட்டை, எங்களுக்கு பயமில்லை, பயமில்லையே நல்ல தெய்வமே. பயமில்லாமல் எங்களை உம்முடைய பாதையிலே நடத்துகிறதுக்காய் நன்றி, நன்றி. நாள்தோறும் உம்முடைய கிருபை எங்கள் மேல் நீர் பொழிந்தருளுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, நல்லவரே. உமக்கு மகிமையை செலுத்துகிறோம், மகிமையை செலுத்துகிறோம். வெள்ளம் போல துன்பங்கள் வந்தாலும், வெள்ளம் போல எதிரிகள் பெருகினாலும், ஆவியானவர் எங்களுக்காய் கொடியேற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய கிருபை நாள்தோறும் புதிதாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய மகிமையை நாள்தோறும் விளங்க பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர், இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்கும் நடக்கிற எல்லா ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா. ஆராதனை தேவ ஜனங்கள் அலட்சியம் பண்ணாமல் ஆராதனையிலே கலந்து கொள்ள இந்த நாளை நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். ஆமீன் ஆண்டவரே, துதிக்கிறோம், மையப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை, 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 கிருபை. பரிசுத்த ஆவியானவரே, சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். ஆமீன் ஆண்டவரே, சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, ஆமீன் ஆண்டவரே, சோதரம், 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 சோதரம். ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபைக்காக சோதரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. சோதரம், 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 சோதரம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Praise God. சோதரம், 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 சோதரம். Hallelujah. சோதரம். ஆமென் ஆண்டவரே, சோதரம், சோதரம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் ஒரு வேத பகுதியிலே சில வசனங்களை வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். நீங்கள் படிங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25 படிங்க பார்க்கலாம். 25ஆம் வசனம் படிங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சீக்கிரம் படிங்க.
மார்க் 15:25. மூன்றாம் மணி வேலையாய் இருந்தது. கவனிங்கள், 3ஆம் மணி நேரம் வேலையாக இருந்தது. ஸ்தோத்திரம். அவளை சிலுவையில் அறைந்தபோது 3ஆம் மணி வேலையாக இருந்தது. ஸ்தோத்திரம். இந்த ஞானம் 7 தூண்களை சித்திரம் தீர்த்து என்கிறதான அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது அதில் சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். ஞானம் 7 தூண்களை, தன் வீட்டை கட்டி ஞானம் 7 தூண்களை சித்திரம் தீர்த்து, அல்லேலூயா என்கிற அந்த வார்த்தை நம்ம படிக்கிறோம். நீதிமொழிகள் 9:1 படிங்க. நீதிமொழிகள் 9. ஞானம் தன் வீட்டை கட்டி, ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து, 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. அல்லேலூயா. அல்லேலூயா. 7 வார்த்தைகள் ஞானம், அந்த 7 வார்த்தைகள், 7 தூண்கள் அல்லது 7 வார்த்தைகளை இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் வரும்போது 3ஆம் மணி நேர வேலை உண்டான ஸ்தோத்திரம். ஒரு அந்த மார்க்கு சுவிசேஷத்தில் நாம் படிக்கிறோம். அதில் 15:25 படிக்கும்போது 3ஆம் மணி நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை திரும்ப படிங்க. மார்க்கு 15:25 படிங்க. அவரை சிலுவையில் அறைந்தபோது, அவரை சிலுவையில் அறைந்தபோது 3ஆம் மணி வேலையாய் இருந்தது. 3ஆம் மணி வேலையாய் இருந்தது. ஸ்தோத்திரம் என்று இங்கே இந்த 3ஆம் மணி வேலையை குறித்து சொல்லுகிறார். இப்போ இந்த 3ஆம் மணி வேலை உண்டான ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். இது யூத கடிகாரத்தில் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, 5ஆம் மணி நேரம், 5 மணி நேரங்கள் நமக்கு, நம்முடைய நேரம் 11 மணிலேருந்து 12 மணி வரை. பாருங்கள், 11 மணி முதல் 12 மணி வரை. ஸ்தோத்திரம். நம்ம மணி 5 மணி நேரம் நமக்கு. யூத கடிகாரத்தில் 5 மணி நேரம் 5ஆம் மணி நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே நமக்கு அது 11 வரை 12 வரை சொல்லப்பட்டிருக்குது. யூதர்கள் நேரம்தான் அந்த 5 to 6 வரை. சரி, அந்த 5 to 6 வரை ஆண்டவர் அங்கே என்ன செய்யறனா 3 வார்த்தைகளை பேசுகிறார். சோத்திரம். பாருங்கள், சிலுவையில் 5 to 6, அந்த 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு 3 வார்த்தைகளை அவர் என்ன செய்கிறாராம், சிலுவையில் பேசுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ அங்கே சொல்லப்படுகிறது 3ஆம் மணி நேரம். அடுத்தது 11 to 3 மணி வரை 6 to 9 மணி நேரம் வேலையாகிறது. ஸ்தோத்திரம். இதில் நிறைய காரியங்கள் நமக்கு, நம்ம பைபிளில் ஒரு நேரம் இருக்கிறது, ஆனால் நமக்கு ஒரு நேரம் இருக்கிறது. யூதர்களுடைய கடிகார முறை வேறு வேறு கடிகாரம், வேறு வேறு சூழ்நிலையை அங்கே காட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 6 மணிலேருந்து 9 மணி நேரம் அந்த வேண்டி அந்தகாரம் உண்டாயிற்று. அந்த அந்தகாரம் உண்டான நேரம் நல்லா கவனிக்கணும். 6 மணிலேருந்து 9 மணி வரை அங்கே ஒரே அந்தகாரம் உண்டாயிற்று. சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையை அவர் பேசுகிற அந்த வார்த்தைகளை பேசும்போது, ஸ்தோத்திரம், அதுக்கு பிறகுதான் நீங்கள் அந்தந்த வசனங்களை 6 மணி to 9 மணி நேரம் வரைக்கும் அவர் என்ன செய்கிறார், 4, 5, 6, 7 வார்த்தைகளை பேசுகிறார். அதுக்கப்புறம் அந்த 4 வார்த்தைகளை பேசுகிறார். ஆக இப்போ நீங்கள் படி பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38, 39 படிங்க. இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள்.
ரபி என்பதற்கு போதகரே என்ற அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. ஏறக்குறைய எத்தனை மணி நேரம் இருந்தது? 10 மணி வேளை. 10 மணி நேரமாக இருந்தது. அப்போ இந்திய மணி நேரம் 4 மணி என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆண்டவர் இயேசு வந்து அங்கே 10 மணி என்று அந்த எபிரேய மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது, மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனால் இங்கே அதில் என்ன சொல்கிறது? இந்திய மணி நேரம் வந்து 4 மணி என்பதை குறிக்கிறதாம். 4 மணி என்பதை குறிக்கிறது. ஆக ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 9 படிக்கும்போது நான் 7 தூண்களை சித்திரந்தித்து படிங்க. 8:12 படிங்க. நீதிமொழிகள். ஞானமாகிய நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி. ஞானமாகிய நான் அப்படின்னா ஞானம் என்று சொல்லுகிறது இயேசுவை குறிக்கிறது. நல்லா கவனிக்கணும். ஞானம் என்று சொல்லுகிறது இயேசுவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஞானம் என்பது அவரை சொல்றாரு 8:12 சொல்லும்போது, ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன் என்று ஸ்தோத்திரம் இங்கே சொல்லுகிறது. ஞானம் என்பதை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நீங்கள் 1 கொரிந்தியர் 1:31 படிங்க பார்க்கலாம். 1:31 1:31 படிங்கள். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் மீட்புமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவரே நமக்கு ஞானமும் மீட்புமானவராய் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 2:20 படிச்சீங்கன்னா படிங்க பார்க்கலாம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல், ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் இல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அந்த பெரிய வீடு என்று சொல்லும்போது நம்ம திருச்சபையை குறிக்கிறதாக சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய வீடு என்று சொல்லுகிறது. பல பாத்திரங்கள் இருக்கலாம். அந்த வீட்டிலே தங்க பாத்திரங்களும் இருக்கிறது, மண் பாத்திரங்கள் இருக்கிறது, அலுமினிய பாத்திரம், இப்படி பல பாத்திரங்களும் இருக்கிறது. அதனால ஒரே பாத்திரம் இருக்காது. திருச்சபைன்னு சொல்லும்போது பலரும் பல சூழ்நிலையிலே இருக்கிற அந்த காரியங்களை நமக்கு காட்டுகிறது. பெரிய வீடு என்பது நல்லா கவனிக்கணும், தேவனுடைய திருச்சபையை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். பெரிய வீடு அதை குறித்து மோசே சொல்லும்போது எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிக்கலாம். மோசே தேவனுடைய வீட்டிலெங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். 5ஆம் வசனம் படிங்க. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று மோசேயை குறித்து இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். அப்படியே நீங்க 6வது வசனத்தை படிச்சீங்கன்னா படிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமா, ஸ்தோத்திரம். வீட்டுக்கு மேற்பட்டவரான என்று சொல்லும்போது அது எதை குறிக்கிறது? நாம் அவருடைய வீடாய் இருக்கிறோம் என்கிற வெளிப்பிரகாரம். அது வந்து 6ஆம் வசனத்தில் அவருடைய வீடாய் இருக்கிறோம் வெளிப்பிரகாரத்தை குறிக்கிறது. அது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. நல்லா கவனிக்கணும், அது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. பரிசுத்த ஸ்தலம் நம்முடைய ஆத்மாவை குறிக்கிறது. ஆக மகா பரிசுத்த ஸ்தலம் நம்முடைய ஆவியை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். நாமோ அவருடைய வீடாய் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அதுதான் வெளிப்பிரகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் ஸ்தோத்திரம் அதை குறிக்கிறது. அந்த பிரகாரம் வெளிப்பிரகாரம் என்று சொல்லும்போது அது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும்போது நம்முடைய ஆத்மாவை குறிக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலம் நம்முடைய ஆவியை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ நல்லா கவனிக்கணும், இப்படி இந்த மூன்றும் இவ்விதமாக சரீரம், ஆவி, ஆத்மா மூன்றையும் குறிக்கிறது. இப்போ நீங்கள் படி பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 படிங்க பார்க்கலாம்.
சமாதானத்தின் தேவன் தாமே சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? சோத்திரம். இங்கே நம்ம 6வது வசனத்திலே 3:6 படித்தோம். நாமும் அவருடைய வீடாக இருக்கிறோம். அதுதான் வெளிப்பிரகாரமாக இருக்கிறது என்று சொன்னோம். அப்போ நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. வெளிப்பிரகாரம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும்போது நம்முடைய ஆத்துமாவை குறிக்கிறது. அல்லேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும்போது நம்முடைய ஆவியை குறிக்கிறது. ஆக நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வெளிப்படும் போது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரமானது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் என்று இங்கே தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதும்போது இவ்விதமாக சொல்லுகிறார். நீங்கள் அப்போ நீதிமொழிகள் 9:1 படிக்கிறோம். ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது. படிங்க பார்க்கலாம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து என்று சொல்லப்படுகிறது. நல்லா கவனிக்கணும். 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து என்று சொல்லுகிறது. இப்போ எபிரேய மொழியில் காட்சா பொருள் அப்படின்னா காட்சா பொருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காட்சா பொருள் அப்படின்னா ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 9:13 படிங்க. மதியற்ற ஸ்திரீ வாயாடி ஒன்றும் அறியாத நிர்மூடமாய் இருக்கிறாள். அப்ப ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், காட்சா பொருள் அப்படின்னு சொல்லும்போது காட்சா என்றால் உருக்கு வேலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, உருக்கு வேலை. அப்போ அந்த காட்சா என்றால் அது ஒரு உருக்கு வேலையை தான் காட்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த காட்சா பொருள் அப்படி இந்த பொருளை ஒரு நகையை உருக்கி ஸ்தோத்திரம் அதை என்ன செய்கிறாங்க, ஒரு மோதிரமாக அல்லது ஒரு கம்மலாக ஒரு மூக்குத்தியாக இப்படி பல வடிவங்களை செய்கிறாங்க. அந்த உருக்கு வேலை. அப்போ அந்த சித்திரம் தீர்த்து என்று சொல்லுகிறது அவ்விதமாக ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொருடைய காரியங்களையும் அவர் சித்திரம் தீர்க்கிற உருக்கி அப்படி உருவாக்குகிற ஒரு அனுபவத்தை தான் அங்கே அவ்விதமாக சொல்லப்படுகிறது. அந்த கட்சா என்றால் உருக்கு ஒரு வேலையை குறிக்கிறது. அந்த எபிரேய வார்த்தை ஒரு உருக்கு வேலை சோத்திரம் அதை குறிக்கிறது. அப்போ அந்த எபிரேய சொல்லாத தான் சொல்லியிருக்கிறாங்க. கட்சா அந்த உருக்கு வேலை. அந்த 7 தூண்களை சித்திரம் தீர்த்துங்கிற இடத்துல உருக்கு வேலையை குறிக்கிறதாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். அடுத்து நீங்கள் படிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3:11-12 படிங்க. அதில் படிக்கும்போது 5 அல்ல 7 காயங்கள் படிங்க பார்க்கலாம். அதில் படிங்க. 3:11-12 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால். அது எத்தனை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. திரும்ப படிங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். அதை என்ன செய்ய போது விளங்க பண்ணுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனா ஸ்தோத்திரம், எல்லாம் கவனிங்க. இதில் இந்த 5 காயம் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து 5 காயங்கள் பட்டார், 5 காயமற்றவரே அப்படின்லாம் சொல்லி இந்து புராணங்கள்லாம் சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால்
ஆண்டவர் வந்து 5 காயம் அல்லது 7 காயங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். அதனால இதில் 7 காயங்களில் 7 காயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் காயம் 5 அல்ல, 7 காயங்கள். 2 கால், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் 2 கால்லையும் காயம், அடுத்தது 2 கை, அடுத்தது தலையில 5வது காயம், அடுத்தது முதுகில் பயங்கரமான காயம் முதுகில், அடுத்தது விழாவில் ஈட்டி குத்து. பார்த்தீங்களா, விழாவில் ஈட்டி குத்து. ஸ்தோத்திரம். ஆக 7 காயங்கள் என்ற 7 இடங்களில் 7 காயம் என்றால் பூரணமாய் நம்முடைய பாவங்களை ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களை சித்திரம் தீர்த்தது என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பார்த்தீங்களா, அப்போ அந்த 7 தான் வந்து 7 காயங்கள் தான் நம்முடைய பாவங்களை வந்து நிவர்த்தி செய்கிற காயங்களை, நம்முடைய காயங்கள் ஏற்றி காயங்களால் ஆற்றப்படுகிறோம் என்றெல்லாம் நம்ம சில விஷயங்களை பார்க்கிறோம். ஆகவே அதில் ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களை சித்திரம் தீர்த்து என்று சொல்லப்படும் போது 5 காயம் அல்ல, அது 7 காயங்களாக என்ன செய்தார்கள் வேத பண்டிதர்கள், அது 7 காயங்களாக சொல்லுகிறார்கள். அதுதான் பூரணம், அதுதான் வந்து வீட்டை கட்ட முடியும். அந்த 7 காயங்கள் தான் வீட்டை கட்டி சித்திரம் தீர்த்து. சோத்திரம். அப்போ அந்த உருக்கு வேலை என்று சொல்லுகிறது தான் இயேசு கிறிஸ்து தன் சரீரம் முழுவதையும் அந்த 7 காயங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறத. காயங்கள் நிறையா இருக்குது, அது 5000 காயம் சொல்கிறாங்க அவர் சரீரத்தில். அப்படியெல்லாம் அது எப்படி அவங்க போய் எண்ணினாங்க, அதெல்லாம் ஒன்றும் எண்ணவே முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க சொல்கிறாங்க, அவங்க எப்படி அதை எண்ணாங்கன்னு தெரியல. அடிபட்ட பிறகு ஃபோட்டோ எடுத்து ஒவ்வொரு காயமாக எண்ணாங்களா, எல்லா பக்கமும் உள்ள காயங்கள்னு தெரியல. ஆனால் அது ஒரு நிறுவனம் சொல்லுகிறது, அது ஒரு 5000 காயங்கள் அங்கே சரீரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பெரிய காயங்கள் வந்து ஒரு 400 சொல்கிறாங்க. ஆனாலும் பாருங்கள், அவ்வளோ காயங்கள் இருந்தாலும் ஆனால் இந்த 7 காயங்கள் தான் மெயினாக சொல்லப்படுகிறது. இந்த 7 காயங்களால் தான் மனுஷனுடைய பாவத்தை 7 காயங்களில் தான் அவர் நிவர்த்தி செய்கிறார் என்றும், அதுதான் பூரணம் என்றும், அதுதான் தன் வீட்டை கட்டி 7 தூண்களை சித்திரம் தீர்க்கிறது என்றும் அந்த காயங்களை சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. உங்களை தான் சொன்னேன். எல்லாரும் தூங்கிட்டீங்களா? எல்லாம் கை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன சிலைக்கா உபதேசம் பண்ணுறேன்? சோதர ஊரில் எல்லாம் கேட்டாலும் கீழே இருக்கிறவங்க கேட்டால் தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் கேட்குறீங்கன்னா ஒரு அலையிலையா சொல்லணும். சோதரம். ஆகவே மறந்துடாதீங்க, கவனிங்க. அந்த மொத்தத்தில் சாட்டையடி சொல்லும்போது அது முதுகில் மாத்திரம் இல்லை, எல்லா இடங்களையும் அடித்து பிச்சுட்டாங்க. பயங்கரமாக அடித்து பிச்சு அவர் சரீரமே உருகுலைஞ்சு போச்சுன்றாங்க. ஆமாம், அது வேத முறைமையின்படி பார்த்தா அவர் வந்து அடிப்பட்ட அந்த அடிகள் வந்து சாதாரண அடிகள்லாம் கிடையாது. எந்த மனுஷனும் படாத சாட்டையடி அவர் பட்டிருக்கிறார். பவுலு காலங்களில் கூட பவுலுக்கு அந்த மாதிரி அடி கிடைக்கல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அடித்த போது அவர் அந்த காயங்கள் எல்லாம் ஒவ்வொரு சாட்டையடியில் 9 காயங்கள் விழுமா. அவர் 12 காயங்கள், ஒவ்வொரு சாட்டையடியிலையும் 12 காயங்கள் விழத்தக்கதாக அந்த சாட்டைக்கு நுனியில் ஒரு சோதனம் கல்லை கட்டிடுவாங்களாம். அப்படின்னா அந்த 12 நூல் மாதிரி விழும். அந்த நூல் மாதிரி உள்ளதில் ஒவ்வொன்றிலையும் ஒரு கல் கட்டி அந்த கல்லால் அந்த சாட்டையில் வந்து அடிப்பாங்களாம். அப்போ அந்த சாட்டையில் உள்ள அந்த கல் 12 கல் அப்படி ஒரு சாட்டையடி அடிக்கும்போது அது வந்து என்ன செய்யுமா, 12 இடத்த பிச்சுக்கிட்டு வருமா. அந்த கல் பிச்சிருமா சரீரத்தை, 12 இடத்த பிக்குமா. அப்படி பார்க்க போனால் எங்கேயோ போகுது காயம்லாம், எவ்வளோ காயங்கள் வருது, நிறைய காயங்கள் வருது. அப்போது அவர் வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனுஷ சாயலை அவர் இழந்துட்டாராம். தேவ சாயலும் மனுஷ சாயலும் எதுவுமே கிடையாதான். அவரை கொண்டு வந்து நிறுத்தும்போது, பிளாத்துன் இடத்துல நிறுத்தும்போது அவருக்கு வந்து மனுஷ சாயல் இழந்துட்டாரு. அவருக்கு அந்த சாயலே இல்லையா, அந்த தோற்றமே இல்லையா, அது வந்து என்னன்னே தெரியாது. உருகுலைஞ்சிட்டாராம் அந்த இடத்துல உருகுலைஞ்சி அவரை கொண்டு வந்து அப்படியே நிறுத்துறாங்களாம். நிறுத்தினா அது இயேசு கிறிஸ்துவா தெரியல, இயேசுன்னு தெரியல, ஒரு மனுஷ சாயலே இல்லையா. அந்த அளவுக்கு அடித்து தவட்டிட்டாங்க. பார்த்தீங்களா.
அதனால் அவருக்கு காயங்கள் என்று சொல்லும்போது சோத்திரம், இப்படி மனிதர்கள் 5 காயம் 6 காயம் 7 காயம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவர் சரீரம் முழுவதும் காயம்தான். ஆமாம், ஒரு காயப்படாத இடமே கிடையாது. அப்போ அது அப்படியே நம்ம படிக்க போனால் 40 அடி, ஒன்று குறைய 40 அடின்னு வச்சுங்களேன். அப்போ அந்த 40 அடி அப்படின்னா அப்புறம் 40 12 என்ன ஆச்சு யோசிச்சு பாருங்க. அவ்வளோ காயங்களையும் அவர் பட்டிருக்கிறார் உடம்புல. சோத்திரம். அப்போ அந்த அளவுக்கு காயப்பட்ட ஒரு உடம்பு இது. சோத்திரம். அதனால இயேசு கிறிஸ்து பர்டிகுலராக 5 காயம்தான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் 5 காயம்னா நம்ம சொல்லலாம், தனித்தனியாக காயப்படுத்தினதுனால 5 காயம்னு சொல்கிறோம். இப்போ 7 காயம்னு சொல்கிறாங்க. ஆனால் டோட்டலாக பார்த்தா அவர் சரீரம் முழுவதும் காயங்கள் தான். அந்த காயங்களை என்ன போனாலும் எங்கேயோ போயிடும். ஆனால் அதையும் சில பண்டிதர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க, எண்ணி வச்சிருக்கிறாங்க. 5000 சொச்சம் அந்த இதை காரியத்தை சொல்கிறாங்க. அந்த மாதிரி அநேக தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். 7 வார்த்தைகள் என்று சொல்லும்போது அது நம்ம வாழ்க்கையில் ஜீர்ணிக்க முடியாத ஒரு காரியங்கள். அல்லேலூயா. ஜீர்ணிக்க முடியாத ஒரு காரியம். ஆகவே இந்த 7 வார்த்தைகள் பயங்கரமான வார்த்தைகள், சிலுவையின் 7 வார்த்தைகள். அது எந்தெந்த நேரத்தில் அவர் அந்த சிலுவையின் வார்த்தையை சொன்னார் என்று சொல்லி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இதை அந்த காயங்களில் வரும்போது தான் அந்த 7 காயம் என்று சொல்லி அதை பூர்ணமாக்குறாங்க. சரி, அதனால் அதுதான் வீட்டை கட்டுவோம், அந்த காயம்தான் நம்மளாம் மனுஷனாக்குது, பாவங்களை போக்குதுன்னு சொல்லி இப்படி அந்த வேத பண்டிதர்கள் விதமாக கூறுகிறார்கள். நீங்கள் படிக்க பார்க்கலாம். 20 அப்போஸ்தலர் நடபடிகள் 20-28 படிக்கும்போது படிக்க பார்க்கலாம். படிங்கள் 20-28 அப்போஸ்தலர் 20-28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு, சுய ரத்தத்தினால மீட்டு கொண்ட சபை. பார்த்தீங்களா? அப்ப அவர் காயங்களால் தான் நம்ம சம்பாதிச்சிருக்கிறாருன்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? ஆமா, ரத்தம் எங்க இருந்து வந்தது? காயத்துல இருந்து தான். நல்லா கவனிக்கணும். காயங்கள் தான் சபையை உருவாக்கி இருக்கு. சோத்திரம். காயங்கள் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துது. காயங்கள் தான் நம்ம காயங்கள் ஆற்றுகிறது. நல்லா கவனிக்கணும். அப்போ அந்த காயங்கள் தான் அந்த சுய ரத்தம் சிந்தி நம்ம எல்லாரையும் கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்போ காயத்துக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கு. ஆனால் அது 5 காயமோ 7 காயமோ இல்லை. அவர் சிலுவையில பட்ட பாடுகளின் காயங்கள், ஏராளமான காயங்கள். எல்லா காயங்கள் வழியாக ரத்தம் வடிந்திருக்கிறது. நல்லா கவனிக்கணும். கடைசியாக ஒரு காயத்துல தான் அப்பயும் ரத்தம் வந்துச்சு. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். விழாவில் குத்தும்போது அதில் என்ன வந்துச்சான்? கடைசி சொட்டு ரத்தமும் நீரும் புறப்பட்டு வந்ததான். அதில் போட்டிருக்கு பாருங்க, படிங்க பார்க்கலாம். அதை கண்டுபிடிச்சவங்க சீக்கிரம் படிங்க, எடுங்க பார்க்கலாம் அது எங்கே இருக்குன்னு. ஸ்தோத்திரம். அந்த விழாவில் ஈட்டியால் குத்துறாங்க பாருங்க. குத்தும்போது அங்கே என்ன நடக்குது பாருங்க. எடுத்துட்டீங்களா? பைபிள் படிக்கணும்னா படிக்கிறீங்க, மைக்கில்னா சீக்கிரம் படிக்கிறீங்க. ஆனால் இப்படிலாம் சொல்லும்போது உங்களுக்கு ஏன் இந்த தொண்டை வரமாட்டேங்குதுன்னு தெரில. நீங்களும் உங்கள் தொண்டையும் என்ன செய்ய போகிறீங்களோ தெரில. எடுத்துகிட்டு போங்க வருகையில் மினுக்கும். சீக்கிரம் படிங்க. எடுத்தால் கூட நம்ம ஆசாமிகள் படிக்க மாட்டாங்க பார்த்துங்க. பவர் போயிடும், பீஸ் போயிடும். அதனால் எடுத்தீங்களா? போர்ச்சவகன் ஈட்டியால் குத்தும்போது மத்தையிலே நீங்கள் படிக்கலாம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் எடுத்து வைங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவ்விதமாக நீங்கள் இந்த காயங்களை குறித்து அவ்விதமாக பார்க்கலாம். நீங்கள் லூக்கா விசேஷம் 23:34 படிங்க. லூக்கா விசேஷம் 23:34. ஸ்தோத்திரம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள்.
அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை இரட்சித்தான். சார், அறியாமைனாலே அவர்கள் அப்படி பண்றாங்க, நம்ம பார்த்தோம். ஆக ஸ்தோத்திரம். அந்த முதல் தூண் அப்படின்னு சொல்லும்போது 1 தீமோத்தேயு 3:15 சொல்லும்போது படிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 3:15 படிங்க. 1 தீமோத்தேயு 3:15. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. முதல் தூண் பாத்தீங்களா? முதல் தூண் வந்து சத்தியத்துக்கு தூண். சொல்லுங்க, என்ன தூண்? சத்தியத்துக்கு தூண். சொல்லுங்க, முதல் தூண் என்ன? சத்தியத்துக்கு தூண். அல்லேலூயா. ஆமா, சோதரம். அதுதான் வந்து இங்கே சத்தியத்துக்கு தூணாக சொல்லுகிறார். அப்ப அந்த சத்தியத்துக்கு தூணாக தான் இயேசு கிறிஸ்து சொன்னா, அதை லூக்கா 23:34 அறியாமைனால அவரை மேலே சீட்டு போட்டு அவரை வந்து பல கொடுமைக்கு ஆளாக்குறாங்க. இப்படி செய்கிறார்கள், அறியாமையினால் இவைகளை செய்கிறார்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்றார். தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்கிறார். என்னாகமம் 15:29 படி பார்க்கலாம். என்னாகமம் 15:23, 29. என்னாகமம் 15:29. இஸ்ரவேல் புத்திரராகிய உங்களில் பிறந்தவனுக்கும் உங்களுக்குள்ளே தங்கும் அந்நியனுக்கும் அறியாமையினால் பாவம் செய்தவன் நிமித்தம் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும். அறியாமையினால் பாவம் செய்தவர்களுக்கு ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அறியாமையினால் பாவம் செய்தவர். அப்ப இந்த அறியாமை அப்படிதான் இப்ப இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் சிலுவையில அறியாமையினால செய்கிறாருங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இயேசு சொல்றாரு, அறியாமல் செய்கிறாங்க, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 3:17 படிங்களேன். அப்போஸ்தலர் 3:17. சகோதரரே, நீங்கள் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று. நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். இயேசு சொல்லியிருக்கிறார் சிலுவையில. பார்த்தீங்களா? அவர் அறியாமல் விளையெல்லாம் செய்கிறார்கள் என்று ஸ்தோத்திரம் அறிந்திருக்கிறேன் என்று பவுலும் சொல்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவ்விதமாக ஆதியாகமம் 28 படிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 28:11 படிங்க. ஆதியாகமம் 28:11. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனங்களை கண்டான். இதோ, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. 16 படிங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். என்று சொல்லுகிறான். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த அறியாதிருந்தேன்னு சொல்லுகிறான். அங்க தேவன் இருக்கிற அந்த சூழ்நிலையை அவர் அறியாதிருந்தேன்னு சொல்லுகிறார். ஆக இந்த அறியாமைன்னு சொல்லுகிறது நிறைய பேருடைய வாழ்க்கையில் அடிக்கடி இருக்கிறதும் வந்து போகிறதுமாக இருக்கிறது. நீங்கள் ஆதியாகமம் 28:18 படிங்களேன். ஆதியாகமம் 28:18 படிங்க. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து. பார்த்தீங்களா? அது மேல எண்ணெய் வார்த்து. ஸ்தோத்திரம். அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அந்த தான் தேவனுடைய வீடு. தூண் என்று சொல்லுகிறது தேவனுடைய வீட்டை அதை குறிக்கிறது என்று நல்லா கவனிக்கணும். சோத்திரம். 7 தூண்கள் தேவனுடைய வீட்டில் தான் இருக்கு. சோத்திரம். அவர் அந்த தூணை வீட்டில் தான் வைக்கிறாரு. சோத்திரம். பார்த்தீங்களா? தேவனுடைய வீடு பெத்தேல், தேவனுடைய வீடு, அதை தேவனுடைய வீடாக குறிக்கிறது. அப்போ 7 தூண்களை சித்திரந்து இருக்கிறது தேவனுடைய வீட்டில் தான். சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். அதை பரிசுத்தவான்கள் 7 காயங்கள் வழியாக உருக்கி அதை இப்படி விதமாக சித்திரந்திருக்கிறார்கள் என்று நம்ம இவ்வளோ நேரம் வசனங்களில் நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அப்படி நீங்கள் 21 படிங்க. ஆதியாகமம் 28:21 படிங்க. என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால்
கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். தேவனா இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அல்லேலூயா. சோத்திரம். இது தேவனுடைய வீடு. அதைத்தான் இங்கே இவ்விதமாக ஆண்டவர் சோத்திரம் சொல்லி ஆண்டவரை மயப்படுத்துகிறது பார்க்குறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். 41, 42 படிங்க. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41, 42 படிங்க பார்க்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகைகள் இவைதான். நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும். அதுதான் இப்போ காலையில் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். இப்போ ஆராதனை நாள், அது காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாள். காலையில் இப்போ எல்லாரும் ஆராதனைக்கு மறுபடி வரப்போகிறோம். இதுதான் தேவனுடைய நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்கிற ஒரு பாக்கியத்தை தான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். அடுத்து நீங்க படிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 27:33 படிங்க. 27:33. 27:33. ஆதியாமம் 27:33. அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே, அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றார். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து, அப்ப யாக்கோபு தான் வந்து ஆசீர்வாதத்தை வாங்குறான்னு சொல்லி ஈசாக்கு அறியாதிருந்தான். சொல்லுங்க, என்ன செய்தார்? ஈசாக்கு எப்படி இருந்தாரா? அறியாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப லூக்கா 23:43 படிங்க. 23:43. சீக்கிரம் படிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸ்தோத்திரம். இப்போ இதை வந்து என்ன சொல்கிறாங்க? ஒரு 2வது தூண் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. வாக்கு தத்தம். இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசியில் இருப்பாய். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? என்னுடனே நீ இன்னைக்கு பரதேசியில் இருப்பாய். 28:15 படிங்க. 28:15. ஸ்தோத்திரம். ஆதியாமம் 28:15. ஸ்தோத்திரம். ஆதியாமம் 28:15 படிங்க. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். வாக்குத்தத்தம் பண்றாரு. பாத்தீங்களா? வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை அவருக்கு கொடுக்குறாரு. கொடுத்து அதே மாதிரி கொண்டு வந்து சேர்க்கிறாரு. 22 படிங்க. அதுலயே 22 படிங்க. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. திருப்பி வந்தா நான் உனக்கு தூணாக நிறுத்தின இந்த கல் உனக்கு வீடாயிரும். அவ்வளவுதான். 35:6 படிங்க. ஆதியாமம் 35:6. சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். அது என்ன சொல்ற? பெத்தேலுக்கு திரும்பி வந்தான்னு சொல்லி யாக்கோபும் அவனோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். திரும்பி வந்துட்டார். பார்த்தீங்களா? அப்போ சொன்னதை செய்யணுமா இல்லையா? பாருங்க, திரும்பி வந்துட்டாரு. அதே இடத்துக்கு திரும்பி வர வச்சுட்டாரு. பாருங்க, 28ஆம் அதிகாரத்தில் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி அனுப்புறாரு. ஆனால் 35ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் திரும்ப பெத்தேலுக்கு தன் ஜனங்களோடு வந்துட்டாரு. எந்த சேதமும் இல்லாமல், பாதிப்பு இல்லாமல் அழகாக வந்து சேர்ந்துட்டாரு. பாருங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஓகே. ஸ்தோத்திரம். வசனத்தின்படி தான் நம்ம இதை பார்க்குறோம். ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் படிங்க பார்க்கலாம். யோவான் 14:3 படிங்களேன். யோவான் 14:3. சீக்கிரம் படிங்க. 14:3. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி உங்களை சேர்த்துக் கொள்வேன். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து. யோவான் 3:16 படிங்க.
ம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ விசுவாசிக்கிறவங்க யாவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் கெட்டு போக மாட்டான். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆ, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தின் மேல அன்பு அன்பு கூர்ந்தார் கூர்ந்தார். என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாமும் 3:17 படிங்க. சோத்திரம் படிங்க பார்க்கலாம். 2 நாளாமும் 3:17 படிங்க. 2 நாளாமும் 3:17 வசனம் எடுங்களா. அந்த தூண்களை அவன் தேவாலயத்திற்கு முன்பாக ஒன்றை வலதுபுறத்திலும் ஒன்றை இடதுபுறத்திலும் நாட்டி ஆ, வலதுபுறமானதற்கு யாகின் என்றும் வலதுபுறத்தில் இருக்கிறது யாகிம் என்றும் இடதுபுறமானதற்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். இடதுபுறம் இருக்கிற இடத்துக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். பார்த்தீங்களா, பேர் வைத்தான். போவாஸ் என்பதற்கு ஆறுதல் என்று அர்த்தமாம். சொல்லுங்க பார்க்கலாம். போவாஸ் என்பதற்கு என்னன்னு அர்த்தம்? ஆறுதல். ஆறுதல் என்று அர்த்தமாம். சோத்திரம். அவ்விதமாக பெயர் சூட்டினார். சங்கீதம் 34:19 படிங்க. 19 படிங்க. 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், இது நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று ஆமா விடுவிப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அடுத்து நீங்க 20 படிங்க. அதிலே 20 படிங்க. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். காப்பாற்றுகிறார். அது இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குது. அவன் நல்லா தெரிஞ்ச விஷயம். எலும்புகளை எல்லாம் காப்பாற்ற ஒரு எலும்பும் முறிக்கப்படலை. சோத்திரன். ஒரு போர்ச்சவன் சிலுவையில் அறையப்பட்ட கல்லனுடைய காலை எலும்பை உடைச்சி உயிர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறான். ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது அப்படி செய்யலை. ஏன்னா அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறும்படியாக அவன் ஈட்டி எடுத்து விழாவில் குத்துறான். பார்த்தீங்களா, விழாவில் குத்தின பிறகு தான் தண்ணீரும் இரத்தமாக புறப்பட்டு வருது. சோத்திரம். அவ்விதமாக அவர் செய்தார்கள். யோவான் 19:32 படிங்க. சோத்திரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சீக்கிரம் படிங்க. யோவான் 19:32. அந்தபடி போர்ச்சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறியடித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. பார்த்தீங்களா, இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. சோத்ரா. அந்த விழாவில் குத்தின போது அந்த ரத்தமும் தண்ணீரும் வந்தது. கடைசி சொட்டு ரத்தம். அதான் ஏற்கனவே எல்லா காயத்துலேயும் ரத்தம் போயிடுச்சு. இப்போ கடைசி காயம் அது. அந்த காயத்தில் கடைசி சொட்டு ரத்தம் வருது. ஆக அவர் 5000 சொச்சம் காயம் அவர் உடம்புல பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ காயங்கள் அவர் உடம்புல இருக்கான். அதில் பெரிய காயங்கள் சிறிய காயங்கள்லாம் இருக்குது. அப்போ அவ்வளோ காயங்கள்லையும் அந்த ரத்தங்கள் வடிந்திருக்கிறது. அங்கே உடம்புல இருக்கிற மொத்த ரத்தமே எவ்வளோதான்? 6 லிட்டர் சொச்சம் தான். அவ்வளோதான். இப்படி தான் இருக்குது. அந்த அவ்வளோ ரத்தமும் வந்துருச்சு வெளியில். பார்த்தீங்களா, அவ்வளோ ரத்தமும் வெளியே வந்துருச்சு. கடைசி சொட்டு ரத்தமும் தண்ணீர். அடுத்தது தண்ணி. கடைசியில் அப்படியே அந்த சரீரம் இறந்த பிறகு அந்த உடம்புல உள்ள தண்ணிலாம் அப்படியே இறங்க ஆரம்பிக்கும். அது மாதிரி அங்கே இறங்கிடுச்சு. அப்படியே இறங்கி அந்த தண்ணீர் அப்படியே காயத்தின் வழியாக வெளிவருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அவ்விதமாக இந்த காரியங்களை பார்த்தோம். ஸ்தோத்திரம். நீங்கள் படிங்க பார்க்கலாம். 12 யோவான் 19:26-27 படிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பார்த்தீங்களா, அதோ ஒரு மகன். சோத்திரம். இது ஒரு 3வது தூணாக சித்தரிக்கிறார்கள். சோத்திரம். 3வது ஒரு தூணாக. அடுத்து பாருங்க, யாத்ராமம் 24:4 படிங்க. யாத்ராமம் 24:4, 7, 8 அப்படி படிங்க பார்க்கலாம். சீக்கிரம் படிங்க. யாத்ராமம். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். காளைகளை பலி செலுத்தினார்கள் என்று 12 தூண்களை நிறுத்தி அவர் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 23:3 படிங்க. 2 ராஜாக்கள் 23:3.
சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். அப்பொழுது ராஜா ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கை கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் உடன்பட்டார்கள். பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்கிரகத்தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பனிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்க பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் 2ஆம் வகுப்பில் உள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு புறம்பாய் கீதரோன் வெளிகளில் சுட்டெரித்து அவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணினான். யூதாவின் பட்டணங்களிலும் சார் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த 12 தூண்களை நிறுத்துவதற்கு ஏதுவாக இஸ்ரவேல் கோத்திரத்தின் இலக்கத்தின்படி 12 தூண்களை நிறுத்தி அவ்விதமாக செய்கிறார்கள். மத்தேயு 18:5 படிங்க பார்க்கலாம். மத்தேயு 18:5 சீக்கிரம் படிங்க. 18:5 இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். பார்த்தீங்களா, என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, நீங்கள் மார்க் 15:33 படிங்க. 15:33 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, பூமி முழுவதும் அந்தகாரம் உண்டாயிற்று. யோபு 9:7 படிங்க. 9:7 9:7 யோபு 9:7 படிங்க. அடுத்தது யோபு 26:11 படிங்க. அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும். அவர் நட்சத்திரங்களை மறைத்துக் கொள்கிறார். அடுத்து 26:11 படிங்க. யோபு 26:11 26:11 அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும் என்று சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா, சோத்திரம். அப்போ இந்த வானத்துக்கும் தூண்கள் இருக்கிறது. வானத்துக்கும் தூண்கள் வச்சிருக்கிறாரு. சோத்திரம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வானம் மாத்திரம் தனிச்சா நிக்குது அப்படின்னு. ஆனால் அவர் வானத்துக்கும் தூண்கள் வச்சிருக்கிறார். அதை தான் இங்கே யோபு சொல்லும்போது சொல்றாரு. திரும்ப படிங்க அந்த வசனத்தை. அவர் இப்போ படிச்சதே படிங்கம்மா, அதுக்குள்ளே எங்கம்மா போனீங்க? அடாடாடா. 26:11 அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும். அல்லேலூயா. ஆமா, அது குறிப்பிட்ட காலம் தான் தூண் தாங்கும். அந்த வானத்தை குறிப்பிட்ட காலம் தான் அது தாங்க போகுது. ஆண்டவர் இப்போ இறங்கி அந்த தூண்களை என்ன செய்ய போறாரு? அவரே எல்லாத்தையும் மாற்ற போறாரு. மாற்றி வானத்தை பேப்பரை போல சுருட்ட போறாரு. நடக்க போகிறது. ஆகவே இப்போ நம்ம படித்தது கூட 7 தூண்களில் 3 தூண்களை தான் படிச்சிருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3ஆவது தூணை தான் இப்போ நம்ம படித்து முடிச்சிருக்கோம். இன்னும் 4 தூண்கள் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், ஸ்தோத்திரம். ஆகவே 7 தூண்களை சித்திரந்தீர்த்து இயேசு கிறிஸ்துனுடைய 7 வார்த்தைகளை அங்கு விளக்குகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த 7 வார்த்தைக்குள்ள சித்திரந்திருக்கிறது என்று சொல்லுகிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். தேவன் தனது காயத்தின் வழியாக ஸ்தோத்திரம் அந்த காரியத்தை செய்கிறார். அது ஒரு உருக்கு. அந்த கச்சா என்று சொல்லுகிறது அது ஒரு உருக்கு. அந்த எபிரேய பாஷையில் அது ஒரு உருக்குகிற அனுபவத்தை குறிக்கிறது. அதுதான் தன்னுடைய சரீரத்தை உருக்கி இரத்தத்தை எல்லாம் புழிந்து எடுத்து நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக இந்த பூமியிலே அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரை சிலுவையில் சிந்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் எப்போதும் நாம் சோதனம் தங்கி இருப்போம். தேவ சமூகத்தை பிடித்துக்கொள்வோம். அவர்தான் நம்மை பாவங்களை மன்னித்து நம்முடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய சன்னிதானத்தில் வைத்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்கு வசனங்களுக்காக கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனம், 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 சோதனம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். நல்ல ஆண்டவரே, மற்றும் எங்களோடு கூட இருந்து வசனங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. வசனங்களை ஆண்டவரை கேட்ட வசனங்களின்படி எங்களுடைய தூண்கள் சித்திரந்திருக்கப்பட்டு நாங்கள் இப்போது தேவனுக்கு முன்பாக நிற்க தேவன் தொடர்ந்து எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, சோதனம், 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 சோதனம். உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். தொடர்ந்துள்ள ஆராதனைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் ஆராதனை எங்களோடு பேசும் தடைகளை அவன் நீக்கப்படும் அதிசயங்களே காணப்படணும். எல்லா மகிமையும் கடத்தி நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.